விக்கி என்னடா பண்ற? வாடா சீக்கிரம் போலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போலாம். இருப்பா. என்ன அப்படி எடுத்து வைக்க போற? ஊர்ல இருந்து இப்பதான் வந்தேன். எடுத்து வைக்கலாம். என்ன எடுத்து வந்துருக்கேன் பாரு. பா நல்லா வகையா புச்சான்ட்டுக்கிற பொழுது என்ன எடுத்துன்னு வந்த காமி? பாப்பாங்க. போடு. சொரக்காவா? சொரக்கா பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எத்தனை சொரக்கா? 3 சொரக்கா. சரி, எவ்வளோ இது? இது நம்ம ஓசில வாங்கிட்டு வந்தது. ஓசில வாங்கிட்டு வந்ததா? கிராமத்துல. ஓஹோ, கிராமத்தில் ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்ச காய் இது. இவ்வளோ வெண்டைக்காய். இங்கே வாங்கினா இந்த சொரக்காவை எப்படியும் 50 ரூபா 100 ரூபா சொல்லுவாங்களே. ஆமாம். இந்த வெண்டைக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேல்னு இருக்கு பாரு. அதுனே இது பச்சை மிளகாய். இது நம்ம தோட்டத்திலே வந்துச்சு. அப்படியா? குண்டு மிளகா. ஓஹோ, இது பார்க்க நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. காம்பெல்லாம் பார்த்தீங்களா இப்போதான் பறிச்சது போல இருக்கு. அது என்னப்பா? 4 நிமிஷம். இது 10 ரூபாய் கடையில் வாங்கினது. கடையில் வாங்கிட்டு வந்ததா? சரி சரி. 4 இது நிஜமாவா? இந்த 4 எலுமிச்சம்பழம் 10 ரூபா. இங்கெல்லாம் ஒரு எலுமிச்சம்பழமே 10 ரூபா விற்பாங்களே. என்னப்பா புதையல் மாதிரி பேக்குள்ள வந்து எடுத்துக்கிட்டே இருக்க? சாப்பாடு மதியத்துக்கு சாப்பாடு. வீட்டிலே அம்மா கட்டி கொடுத்துறாங்க. ஓஹோ, காலைல சாப்பிட்டு மதியமே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஆமாம். சரி, அது என்ன சாப்பாடு? இது முருங்கைக்கீரை சாம்பார். ஓ, உங்கள் அம்மா கையில் செஞ்சுதான்? ஆமாம். ஊருக்கு போய் மீன் குழம்பு சாப்பிட்டு வந்தீங்க, இப்போ முருங்கைக்கீரோட வந்திருக்கீங்க. முருங்கைக்கீரை சாம்பார். அப்புறம் அது என்ன கருப்பு கவரில்? சாப்பாடு. இது உருளைக்கிழங்கு. பொரியல். கூட்டு. கூட்டா பொரியலா? கூட்டு கூட்டு. 3 காய் போட்டு கூட்டு இது. அப்படியா? சரி சரி. சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணுறீங்கப்பா கிராமத்து வாழ்க்கை. ஃப்ரெஷ்ஷான காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், சொரக்காய். ஓகே.